செய்திகளை தொடர்ந்து பார்க்கலாம். சிவகாசியில் கிரிக்கெட் வீரர்களுக்கு விளையாட்டு உபகரணங்கள் வழங்குதல் மற்றும் கிடா விருந்து அளிக்கும் விழாவில் முன்னாள் அமைச்சரும் விருதுநகர் மேற்கு மாவட்ட அதிமுக செயலாளருமான ராஜேந்திர பாலாஜி உரையாற்றி வருகிறார். அந்த காட்சிகளை நேரலையில் பார்க்கலாம். விருதுநகர் மாவட்டத்திலே சிவகாசி தொகுதியிலே முதல் முறையாக இந்த நிகழ்ச்சியை ஆரம்பித்திருக்கின்றோம். எது செய்தாலும் சிவகாசியிலிருந்து நாம் ஆரம்பிப்போம். சிவகாசியில் ஆரம்பிக்கின்ற இந்த விளையாட்டு வீரர்களுக்கு கொடுக்கின்ற உபகரணங்கள் கொடுக்கின்ற விழாவானது தமிழகம் எங்கும் வளரட்டும், இந்தியாவெங்கும் பரவட்டும். ஜாதி மோதல் இல்லாத, மத மோதல் இல்லாத ஒருங்கிணைந்த விளையாட்டு வீரர்களை நாம் உருவாக்குவதற்கு இதுதான் சரியான சந்தர்ப்பம். அதை உருவாக்குவோம் என்று சொல்லி இங்கே அமர்ந்திருப்பவர்கள் எந்த கட்சி சார்ந்தவர்கள் தெரியாது, எந்த சமூகத்தை சார்ந்தவர்கள் தெரியாது, எந்த மதத்தை சார்ந்தவர்கள் தெரியாது. அனைவரும் தமிழ் என்ற உணர்வோடு இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். அனைவரும் இந்தியன் என்ற உணர்வோடு இங்கே அமர்ந்திருக்கிறீர்கள். அந்த உணர்வோடு நாம் போராடுவோம். இந்தியன் என்ற உணர்வோடு, மொழியால் தமிழ் என்ற உணர்வோடு, தமிழன் என்ற இன உணர்வோடு நாம் செயல்படுவோம். ஒற்றுமையாக விளையாட்டில்தான் வீரர்கள் ஒருங்கிணைய முடியும். எதிலையும் ஒருங்கிணைய முடியாது. சாமி கும்பிட்டால் தனித்தனியாக கும்பிடுவார்கள், ஸ்கூல் நடத்தினாலும் தனித்தனியாக நடப்பார்கள். ஆனால் விளையாட்டிலே மட்டும்தான் எல்லா சமூகமும் ஒருங்கிணைந்து விளையாடக்கூடிய ஒரே நிகழ்ச்சி என்று சொன்னால் அது விளையாட்டு தான். அதிலும் கிரிக்கெட் விளையாட்டு தான் மிக சிறந்த ஒரு உலகம் முழுக்க பேசப்படுகின்ற விளையாட்டாக இருக்கிறது. ஆகவே தான் முதலிலே இந்த நிகழ்ச்சியை கிரிக்கெட் வீரர்களுக்கு ஊக்கப்படுத்துகின்ற விதமாக 300 பேர் 300 டீம் இப்போது ரெடியாக இருக்கிற சிவாஜி தொகுதியிலே அவர்களுக்கு நாம் கொடுக்க இருக்கின்றேன். இந்த நிகழ்ச்சிக்கு வந்திருக்கின்ற எங்களுடைய மாவட்டத்துடைய பூத் கமிட்டி பொறுப்பாளர் அன்பு சகோதரர் ஜான் மகேந்திரன் அவர்களே, இந்த நிகழ்ச்சிக்கு தலைமையாகின்ற மாவட்ட கழகத்துடைய துணை செயலாளர் முன்னாள் ஒன்றிய பெருந்தலைவர் அன்பு சகோதரர் கேசி சுப்பிரமணியம் வேண்டாபுரம் கேசி சுப்பிரமணியம் அவர்களே, எனக்கு முன்னால் பேசிய எம்ஜிஆர் மன்ற மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் புலி பாஸ் அவர்களே, எம்ஜிஆர் இளைஞரணி மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரர் வி.எஸ். பலராம் அவர்களே, வர்த்தகனுடைய மாவட்ட செயலாளர் வி.டி. கமல்குமார் அவர்களே, மகளிர் அணியினுடைய மாவட்ட செயலாளர் அன்பு சகோதரி சுபாஷினி அவர்களே, சிவகாசி கிழக்கு ஒன்றிய கழக செயலாளர் ஆரோக்கியராஜ் அவர்களே, மேற்கு ஒன்றிய கழக செயலாளர் தம்பி கருப்பேண்டு லட்சுமி நாராயணன் அவர்களே, தெற்கு ஒன்றிய கழக செயலாளர் அருமை தம்பி சித்தராஜபுரம் பாலாஜி அவர்களே, திருத்தங்கல் கிழக்கு பகுதி கழக செயலாளர் எம்பி கிருஷ்ணமூர்த்தி அவர்களே, திருத்தங்கல் மேற்கு பகுதி கழக செயலாளர் தம்பி சரவணகுமார் அவர்களே, சிவகாசியினுடைய மாநகராட்சியுடைய கிழக்கு பகுதி கழக செயலாளர் தம்பி அர்ஜுன் சாம் அவர்களே, சிவகாசியினுடைய மேற்கு பகுதி கழக செயலாளர் தம்பி வி. கர்த்தாயமானின் அவர்களே, இந்த நல்ல நிகழ்ச்சியை கலந்து கொண்டிருக்கின்ற நம்மண்ணாச்சி அருமையண்ணன் காளியப்பிராணன் அவர்களே, அண்ணா தொழிற்சங்கத்தினுடைய மாவட்ட செயலாளர் அருமை சகோதரர் அருமையண்ணன் கே. பாண்டியன் அவர்களே, மாமன்ற உறுப்பினர் கரைமுருகன் அவர்களே, விவசாயிகளுடைய மாவட்ட செயலாளர் அருமையண்ணன் அம்மாப்பட்டி சுப்புக்காலை அவர்களே, கலைப்பிரிவுடைய மாவட்ட செயலாளர் அருமையண்ணன் மாரிமுத்து அவர்களே, மாவட்ட எம்ஜிஆர் இளைஞருடைய துணை இணை செயலாளர் அன்பு சகோதரர் நிறைவாண்டியன் அவர்களே, கழகத்தினுடைய வழக்கறிஞர்களுடைய செயலாளர் அன்பு சகோதரர் முத்துப்பாண்டியன் அவர்களே, இந்த நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற கழக அம்மா பேரனுடைய துணை செயலாளர் கணேசன் அவர்களே, மற்றும் நிகழ்ச்சியில் கலந்து கொண்டிருக்கின்ற பல்வேறு ஒன்றிய கழகத்துடைய நிர்வாகிகளே, நகர கழக நிர்வாகிகளே, செயல் வீரர்களே, வந்திருக்கின்ற கிரிக்கெட் விளையாட்டினுடைய எழுச்சி மிகு வீரர்களே, உங்கள் அத்தனை பேருக்கும் மீண்டும் பணிவான வணக்கத்தை தெரிவித்து, எங்களுடைய பொதுச் செயலாளர் இது சம்பந்தமான கூட்டத்தில் சொன்ன பொழுது முதல் நிகழ்ச்சியாக நமது தொகுதியிலே சிவகாசியிலே நம்முடைய மாவட்டத்தில் இதை ஆரம்பிக்கும் சொல்லி விளையாட்டு தான் ஆரம்பிச்ச ஒரு 200 டீமுக்கு தான் ரெடி பண்ணோம். திரும்ப அதுக்கப்புறம் பதிவு நிறைய வந்துருச்சு, 300 டீம் ஆயிடுச்சு. இப்ப அத்தனை பேருக்குள்ள பொருள் எல்லாம் நம்ம அருமையான பொருள், அதனுடைய பொருளுடைய விட சொல்லிடுறேன். கிட் பேக் 1, பேட் 2, பேட்டிங் கிளவுஸ் 2 செட்டு, பேட்டிங் பேடு 1 செட்டு,
கீப்பர் கிளவுஸ் ஒரு செட்டு, கீப்பர் பேடு ஒரு செட்டு, ஸ்டெப் ஒரு செட்டு, விக்கி பந்து 2, அட்டம்ப்ட் கார்டு 2, டீ ஷர்ட் 1, மொத்தம் 14 பொருள். ஒரு பேக் இருக்கிறதுலயே தரம் வாய்ந்த பொருள் இது. அவர் சொன்னார் புலிபாஸ் பஸ் காஷ்மீர்ல தான் ஆர்டர் கொடுத்தோம். அங்கிருந்து டெல்லிக்கு வந்து, டெல்லியிலிருந்து சென்னைக்கு வந்துச்சு. அற்புதமான பொருள். இப்ப நம்ம கபடி போட்டிக்கு நிறைய இடத்துல வந்து மேட் வாங்கி கொடுத்துருக்கோம். கபடி போட்டிக்கு அங்கங்க மேட்டுல தூக்கிட்டு வர முடியாது. அது பெரிய பெரிய லெவலில் இருக்கும். ஒரு மேட்டு வாங்கினாலும் அவ்வளவு வருஷம் இருக்கு. நம்ம நிறைய கொடுக்குறோம். கிரிக்கெட் வந்து கொஞ்சம் கை இறக்கமாக இருக்கு. கிரிக்கெட் எங்க பார்த்தாலும் நம்ம கிரிக்கெட் போட்டிக்கு தான் கூப்பிடுறாங்க. நம்மளே பொருள் வாங்கி கொடுத்து அவங்களை ஊக்கப்படுத்தணும் அப்படின்னு ஒரு முடிவோட தான் இந்த நிகழ்ச்சி. இதுல நீங்க யாரு வேணாலும் இன்னும் விடுவிட்டு போற இருந்தாலும் நாளைக்கு கூட வந்து என் வீட்டில் வந்து கொடுங்க, கொடுத்துருவேன். அதெல்லாம் ஒரு பிரச்சனை. பேக் கொண்டு வாங்கிட்டு ஒரு 10 நாளைக்கு கொடுத்துருவேன். கிரிக்கெட் மட்ட பிடிக்க தெரிஞ்ச தெம்புள்ள திறமையுள்ள அத்தனை இளைஞர்களுக்கும், கிரிக்கெட் விளையாட்டு நாட்டமுள்ள அத்தனை பேர்களுக்கும், அத்தனை டீமுகளுக்கும் இந்த உபகரணங்கள் வழங்கப்படும். இங்க பதியிலேயே இன்னைக்கு 4ஆம் தேதி கொடுத்து முடிச்சிட்டாங்க அப்படின்னு நினைக்க வேண்டாம். யாராவது விட்டு போயிருந்தாங்கன்னா என் வீட்டுக்கு அனுப்புங்க. அதுக்கு தனியா டீம் இருக்காங்க. உடனே பதிவு பண்ணி 4 நாள் கழிச்சு போன் முடிச்சுட்டாங்க. திரும்ப வந்து இறக்குற உடனே உங்களுக்கு